ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் சரவணன் சரூர் 1696ன்றவர் ப்ரோ டாப் 10 தமிழ் டப்பிங்கில் இருக்க மலையாள காமெடி மூவிஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோட சஜஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் சொன்ன மாதிரியே ஒரு 10 மலையாள காமெடி மூவிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கா அண்ட் இது எந்தெந்த ஓடிடியில் இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் குயின் எலிசபெத் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. எம் பத்மகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மீரா ஜாஸ்மின், நரேன் இதில் நடிச்சிருக்காங்க. இதோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எலிசபெத்துன்ற ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட ப்ரொஃபஷனல் கோல்ஸ்க்காக கல்யாணம் கூட பண்ணிக்காமல் அவள் லைஃப்பில் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானோட பயங்கரமாக வேலை செஞ்சு போயிட்டுருக்கா. அவளோட ஆட்டிடியூட் பார்த்து எல்லாருமே ரொம்ப திமிரு பிடிச்சவன்னு சொல்லிட்டு அவகிட்ட யாருமே சரியாக பழகாமல் இருக்காங்க. ஆனால் இவளையும் ஒருத்தர் லவ் பண்ணி இவளை எப்படியோ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்கவர் தான் நம்ம ஹீரோ நரேன். ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஒரு மீட்டிங்காக கோயம்புத்தூர் போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் சீக்கிரமே இறந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட லைஃபே அப்படியே மாறுது, அவங்க கேரக்டர் மாறுது. அவங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. படத்தில் காமெடி பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மீரா ஜாஸ்மின், நரேன் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் காமெடி மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, அது வேறு லெவலில் இருக்கும். இந்த படம் ZEE5 தமிழ் டப்பிங்கில் இருக்குது. IMDb 4.5. நெக்ஸ்ட் படம் மலையாளி ஃப்ரம் இந்தியா 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. டிஜோ ஜோஸ் ஆண்டனி டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிவின் பாலி, தியான் ஸ்ரீனிவாசன் இதில் நடிச்சிருக்காங்க. இதோட கதை என்னென்னா, எந்த வேலைக்கும் போகாமல் உருப்பிடாமல் சுற்றிட்டு இருக்காரு ஹீரோ. அவருக்கு எப்படியாவது ஒரு பொலிட்டிஷியன் ஆயிடணும்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வேலை செஞ்சுட்டு வராரு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும்போது பாகிஸ்தானை பார்த்தாலே பிடிக்காது. அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் பாகிஸ்தான் ஜெயிச்சிருது. அதுக்காக சின்ன பசங்க 2 பேர் பட்டாசு வெடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனையில இவர் மாட்டிக்கிறாரு. இவர் இந்த ஊர்ல இருந்த பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்கு அனுப்புறாங்க. அங்க போனா இவரோட சூப்பர்வைசர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான்காரன். அங்க அந்த பாகிஸ்தான்காரரும் ஹீரோ மட்டும்தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத கொஞ்சம் காமெடியாகவே சொல்லியிருப்பாங்க. இந்த படமும் பயங்கர காமெடியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கிடையாது. பட் நிவின் பாலியோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இந்த டேரக்டர் முந்தைய படங்களுக்கு இந்த படம் சரியாக போகலனாலும் நிவின் பாலிக்காகவும் ஹியூமருக்காகவும் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் ஹியூமனிட்டி பற்றி பேசியிருப்பாங்க அண்ட் அந்த முஸ்லீம் இந்து அந்த பிரச்சனைகள் நிறையா சொல்லியிருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, பட் ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் சோனி லீவில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. IMDb 5.8. நெக்ஸ்ட் படம் பத்மினி 2023. சென்னா ஹெக்டே டைரக்ட் பண்ணியிருக்காரு. குஞ்சக்கா போபன், மடோனா செபாஸ்டின், அபர்ணா பாலமுரளி இதில் நடிச்சிருக்காங்க. இதோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹீரோ ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காரு. அதே சமயம் கவிதைலாம் எழுதுகிற ஒரு ஆளாக இருக்காரு. அவருக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் நாளே அவங்க ஒய்ஃப் இன்னொருத்தர் கூட ஓடி போயிடுறாங்க. எல்லாரும் அவர் பத்மினி பத்மினி சொல்லி கலாச்சிக்கிட்டே வராங்க. இதனால அவர் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகி போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் ஒர்க் பண்ணுற இடத்துலயே மடோனா செபாஸ்டின் டீச்சராக வராங்க. அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு டிவோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இவர் 2வது கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு எங்கே ஓடி போச்சுன்னு இவருக்கு தெரியல. அது தேடி போகிறாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை ரொம்ப காமெடியாகவே சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் காமெடி நிறைய இடத்துல சூப்பராகவே ஒர்க் ஆயிருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. IMDb 6.4. நெக்ஸ்ட் படம் குருவாயூர் அம்பலன் அடையில் 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. விபின் தாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிருத்விராஜ், பேசில் ஜோசப், நிக்கிலா விமல், அனஸ்வரா ராஜன் இதில் நடிச்சிருக்காங்க. இதோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தன்னோட எக்ஸ் லவ்வில் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, கல்யாணமே வேணான்னு இருக்காரு. அப்புறம் பிருத்விராஜோட தங்கச்சியை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறாரு. எதுக்காகனா, பிருத்விராஜை பிடிச்சி போய் இப்படி ஒரு மச்சான் கிடைக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா, ஹீரோக்கு ஐயோ இந்த கல்யாணமே வேணாம், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவர் என்னென்னமோ பண்ணுறாரு. பட் கல்யாணத்தை நிறுத்தம் இல்லை. அப்புறம் ஹீரோயின் பேசினதுக்கப்புறம் இல்லை இந்த கல்யாணம் நடக்கணும்னு இவர் நினைக்கிறாரு. ஆனால் பிருத்விராஜுக்கு சில உண்மைகள் தெரிஞ்சு பிருத்விராஜ் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும்னு அவர் முடிவு பண்ணுறாரு. ஸோ இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படின்றத ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப காமெடியாகவும் எடுத்திருப்பாங்க. தமிழ் படத்தெல்லாம் இந்த பழைய பாட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. உள்ளத்தை அழித்தாலேருந்து அழகிய லேலா பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில இடத்துல அந்த சிச்சுவேஷனில் கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சூப்பராகவே இருக்கும். செம ஹியூமராகவும் ஒர்க் ஆகிருக்கும். இந்த படம் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. IMDb 6.7. நெக்ஸ்ட் படம் ப்ரோ டாடி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. பிருத்விராஜ் சுகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மோகன்லால், பிருத்விராஜ், மீனா, கல்யாணி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிருத்விராஜோட அம்மா அப்பா தான் மோகன்லாலும் மீனாவும். அவங்க ரொம்ப எங்கேஜ்லேயே கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து பிருத்விராஜ் வேலைக்கு போயிட்டு இருப்பாரு. அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அவங்க தான் கல்யாணி. அவங்க 2 பேருக்குமே லவ் ஆகி கல்யாணிக்கு பேபி ஃபார்ம் ஆயிரும்.
பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து எப்படி சொல்லலாம்னு நினைக்கும் போது மீனா வயிற்றுல 2வது குழந்தை ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ பிருத்விராஜுக்கும் குழந்தை பிறக்க போகுது, மோகன்லாலுக்கும் குழந்தை பிறக்க போகுது. ஸோ இந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஹியூமராகவே ஒர்க் ஆயிருக்கும். இந்த படத்தோட கதை லைட்டாக நம்மளுக்கு இந்த பதாய்வோ, வீட்டில் விசேஷம் அந்த படங்களோட கொஞ்சம் மேட்ச் ஆகும். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற டைமில் அவங்க அம்மா ப்ரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. பட் இதில் என்னன்னா 2 பேருமே ஒரே டைமில் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப ஹியூமராகவே சொல்லியிருப்பாங்க. மோகன்லால் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் இருக்க IMDb 7. நெக்ஸ்ட் படம் பாச்சுவும் அற்புத விளக்கும் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. அகில் சத்யன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபஹத் ஃபாசில் இதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இதோட கதை என்னன்னா, ஃபஹத் ஃபாசில் ரொம்ப லவபிளான கேரக்டராக இருக்கார். அவர் எல்லாருக்குமே பிடிக்குது. அவர் வந்து பாம்பேயில் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரோட லேண்ட்லார்ட் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. இந்த மாதிரி அவங்க அம்மாவை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கேரளாலேருந்து பாம்பேக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு வேலை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நடந்துச்சு. அவர் லைஃப்பை பற்றி அவர் என்ன கற்றுக்கிட்டாரு, பர்சனலாக அவருக்கு என்னெல்லாம் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் காமெடி மூவி பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். நம்ம ஃபஹத் ஃபாசிலில் வந்து ரொம்ப பயங்கரமான எமோஷ்னலான கேரக்டர்லாம் பார்த்துருக்கோம். பட் ஒரு ஜாலியாக ஃபன்னாக ரொம்ப லவபிளாக ஸ்வீட்டாக அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய பேருக்கு அவரை பிடிக்கிற அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருப்பாரு. யூஸ்வலாக அவர் பிடிக்கும், பட் இந்த படத்தில் ஒரு லவபிள் கேரக்டரில் இருக்கனால எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் இருக்க IMDb 7.3. நெக்ஸ்ட் படம் ரோமான்சம் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. சித்து மாதவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சௌபின் ஷஹீர், அர்ஜுன் அசோகன் அண்ட் சஜின் கோபில் நடிச்சிருக்காங்க. இதோட கதை என்னன்னா, ஒரு 7 பேச்சுலர்ஸ் வந்து பெங்களூர்ல ஒரு வீட்டில் தங்கிட்டு வராங்க. அவங்க கிட்ட ஒரு ஓஜா போர்டு கிடைக்குது. அதை வச்சு பேய் கூட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நிறைய ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அனாமிகா அப்படின்ற பேய் கூட கனெக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்ற ரொம்ப ஹியூமராகவும் அதே சமயம் த்ரில்லாகவும் சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் 1-2 சீன் நிஜமாவே செம்ம த்ரில்லாக ஒர்க் ஆயிருக்கும். ஹாரர் காமெடி படம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேயோட ஃபேஸையோ இல்லை பயங்கரமான கொடூரமான மூஞ்சி காமிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே அந்த ஒரு ஃபீலை தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது இங்கே பேய் இருக்குன்ற ஃபீலை சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படம் டைரக்டர் தான் இப்போ ஆவேஷன்ற படம் எடுத்து பயங்கர ஹிட் கொடுத்துருக்காரு. இந்த படம் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் இருக்க IMDb 7.5. நெக்ஸ்ட் படம் ஜெய 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 ஹே 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. விபின் தாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் பெசில் ஜோசப், தர்ஷனா ராஜேந்திரன் நடிச்சிருக்காங்க. இதே டைரக்டரோட படம் தான் குருவாயூர் அம்பல நடையிலும் நம்ம பார்த்தோம். இது கதை என்னன்னா, ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகுது. ஹீரோ வந்து ஹீரோயினை ஒரு மாதிரி மாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அடிச்சிடறாரு. அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, தற்காப்புக்காக யூடியூப்ல இருந்து கராத்தேவை கத்துக்கிறாங்க. ஒரு டைம் என்ன ஆகுதுன்னா, ஹீரோ அடிக்க வரும்போது இவங்க தடுக்கிறாங்க, திருப்பி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்றத ரொம்ப ஹியூமராகவும் அதே சமயம் எமோஷனலாகவும் சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருந்தாங்களோ அந்த ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி இண்டிபெண்டன்ட் உமனாக மாறி நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன்லாம் மாறுறாங்க. இந்த படத்தில் பெசில் ஜோசஃபோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். செம ஹியூமராக ஒர்க் ஆயிருக்கு. ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் இருக்க IMDb 7.7. நெக்ஸ்ட் படம் பிரேமலு 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. கிரீஷ் ஏடி டைரக்ட் பண்ணியிருக்காரு. நாஸ்லின், மமிதா பைஜு இதில் நடிச்சிருக்காங்க. இதோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹீரோ லைஃப்ல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கேரளாலேருந்து கிளம்பி ஹைதராபாத்தில் ஃப்ரெண்டு கூட படிக்கிறதுக்காக போகிறாரு. அங்கே ஹீரோயின் வந்து ஒரு IT ஜாபில் ஒர்க் பண்ணுறதுக்காக வராங்க. 2 பேரும் எதிர்பாராத விதமாக மீட் பண்ணுறாங்க. அதில் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒன் சைட் லவ் வருது. அதுக்கப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டு சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. செம ஹியூமராக இருக்கும். கடைசியில் ஹீரோயின் ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். இந்த காலத்தில் இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. இந்த படத்தில் பாட்டும் சூப்பராக இருக்கும். காமெடி வேற லெவலில் ஒர்க் ஆயிருக்கு. டேரக்டரோட படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஹியூமராக தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் தண்ணீர் மத்தன் தினங்கள், சூப்பர் சரணா, இந்த 2 படமே ஒரு ஃபீல் குட் காமெடி மூவியாக இருக்கும். பட் இந்த பிரேமுலு வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அவருக்கு வேற லெவலில் அவர் ரீச் ஆயிட்டார். இந்த படம் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் இருக்க IMDb 7.9. லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் நாதான் கேஸ் கொடு 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. ரதீஷ் பாலகிருஷ்ணன் பொடுவால் டைரக்ட் பண்ணியிருக்காரு. குஞ்சக்கா போவனும் காயத்ரியில் நடிச்சிருக்காங்க. இது கதை என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு எக்ஸ் ராபராக இருக்காரு. அதாவது முன்னாடி திருடனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் திருந்தி வாழ்ந்துட்டு வராரு. அப்போ MLA வீட்டில் ஒரு திருட்டு நடக்குது. இவர் மேலே வந்து அதை பழிய போட்டுறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இதை பண்ணலைன்னு நிரூபிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அதில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. ஹியூமராகவும் இந்த படம் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கும். அதே சமயம் ஸ்க்ரீன் பிளேயும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதில் குஞ்சாக்கா போவன் ஆக்டிங்காக ஸ்பெஷலாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் இருக்க IMDb 8. இந்த 10 படங்களில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லுங்கள். இதில் எதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.